நம்ம சொல்றத மூளை கேட்காம மூளை சொல்றத நம்ம கேட்டு ஒரு மூலையில உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமா இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்க லைஃப்ல நீங்க தள்ளி போட்டுட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் எப்படி உங்க மைண்டை ட்ரிக் பண்ணி பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத 3 ஸ்டெப்ல நச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். பக்கிள் அப், இட்ஸ் டைம் டு ரேஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்க ஹரிஷ். நம்ம மூளையில இருக்கிற சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு யானை மாதிரிங்க. அந்த யானையை அடிச்சு தோக்கடிச்சுலாம் நம்ம நினைச்சதை பண்ண வைக்க முடியாது. ஒரு யானை பாகன் மாதிரி அதை தட்டி கொடுத்து தான் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கணும். நம்ம மைண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற கரெக்டான டைரக்ஷனை கொடுக்கலன்னா அது என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி சரி எதுவுமே பண்ண வேணாம்னு டிசிஷன் எடுத்து திரும்ப உட்காந்து பழைய கம்ஃபர்ட் ஜோனுக்கே போயிடும். இதை தான் பண்ணணும், அதை இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளியரான டு டூ லிஸ்ட் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டு டூ லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு 10-20 விஷயத்த ஒரே நாளில் பண்ணணும் அப்படின்னு எழுதக்கூடாது. ஒரு 5 விஷயத்த என்ன ஆனாலும் டெய்லி பண்ணிடணும் அப்படின்னு யோசிங்க. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்துல இருந்து எப்படி ஒரு 5 மட்டும் செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்னலாம் விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒரு 30 வருதுன்னு வச்சுப்போமே, அந்த 30ல இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒரு 25 விஷயத்த கிளியர் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 5 தான் உங்களோட நான் நெகோஷியபிள்ஸ். டு டூ லிஸ்ட் மேக் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. எந்தெந்த வேலையை எப்போ பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷனையும் நம்ம தான் கரெக்டாக நம்ம மைண்டுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது தான் டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங்னா எந்தெந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் கரெக்டாக அந்த வேலையை செய்யணும். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஒரு ஐ பட்டன் மேலே வரும், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமை ஒரு விஷயத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைக்கான ஒரு பேட்டர்ன் அண்ட் மூடு வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதுதான் 2வது மேட்ரு. உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறத ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற 3வது விஷயமே இதுதான். இதுக்கு பேர் த ஆஃபுல் எஃபெக்ட். ஆஃபுல் எஃபெக்ட்னா உங்கள் முன்னாடி ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது. அந்த க்ரௌடில் நீங்கள் ரொம்ப மதிக்கிறவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் யார் முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அந்த க்ரௌட்ல உட்காந்துருக்காங்க. நம்ம பண்ற விஷயத்த அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளே இமேஜின் பண்ணோம்னா நம்ம மைண்ட்ல ஒரு டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த புஷ் பண்ணி இன்னும் பெட்டரான நெக்ஸ்ட் லெவலில் போய் பண்ண வைக்கிறதுக்கும் அதை கன்சிஸ்டண்டா பண்றதுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு வின்னர் மைண்ட் செட் வேணும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. அது எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.